ஆல்சோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குடும்ப வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதுனத்துக்கு 12ஆம் இடத்துல சந்திரன் உச்சமடைகிறார். அதனால் உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது வீண் விரயமாக மாறக்கூடிய அமைப்பு. ஏன் அப்படின்னா, தாயை கண்டு கொள்ளாமல் இருந்தால் வீண் விரயம் இருக்கும். அதனால் தாயை தன்னுடைய வச்சுக்கிட்டு தாய்க்கு பணிவிடை செய்தால் வருமானம் பல மடங்கு உங்களுக்கு உயரும். சுகபோகமான வாழ்க்கையை நீங்கள் வாழலாம். இந்த ரகசியத்தை மிதுனராசி நண்பர்கள் எப்பொழுதுமே மனசில் வச்சுக்கங்க. உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் யாரை வேணாலும் கேளுங்க, ஒரு ஜோசியரை பார்த்து. அடுத்தது ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மிதுனம் 6ஆம் வீடு, காலத்துக்கு 8ஆம் வீடு. அப்போ திடீர் வியாதிகள், வலி, வேதனை இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் அடிக்கடி நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. ஏன்னா புதன் ராகு உங்களுக்கு தொற்று நோய் இதெல்லாம் கொடுப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் காம குணங்கள், அந்த விஷயம் உங்களுக்கு அதிகரிக்கும், அதிகமாக மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும். வழக்கு மூலம் பிரச்சனைகள் இருக்கலாம். இந்த பெண்களால் பிரச்சனை, ஆண்களால் பிரச்சனை, அதனால் வழக்கு, அதனால் உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகிறது, இப்படியான சூழ்நிலை அமையும். அதுபோல் நோய்கள் மற்றும் போராட்டம் நிறைந்த வாழ்க்கை தான் அதிகமாக இந்த இளமை காலங்களிலோ, அந்த ஒரு 30 வயசுக்கு மேலேயோ 40 வயசுக்குள்ளார கொஞ்சம் இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் நீங்கள் அடைவீங்க. கடன் நிறைய இருக்கும், வைத்தியம் மூலம் கடன் அதிகரிக்கும், நோய், கடன், வழக்கு இதெல்லாம் ஓரளவுக்கு நிலையாக இருக்கிறது மாதிரியே இருக்கும். நிலையாக அப்படின்னா உங்கள் வாழ்க்கை முழுவதும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஆன்மீகத்தில் உங்களுடைய மனதை அலைபாய விடும்போது இதெல்லாம் குறைவாக இருக்கும். இன்னும் சில நேரத்தில் இல்லாமல் கூட போகலாம். அதுக்கு தான் ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு பரிகாரங்கள். எப்பொழுதுமே ஆண்டவன் 2 பாதை நமக்கு வச்சுருப்பாங்க. ஒரு பாதை நமக்கு மூடினாலும் இன்னொரு வழி இருக்கும். அதுதான் இந்த ஆன்மீகம். எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நோய், கடன், வழக்கு, பிரச்சனைகள் இப்படி எவ்வளவு இருந்தாலும் அதை சரி செய்யக்கூடிய ஒரு வழி தான் ஆன்மீகம். 6 விசாகம், அதனால் கடன், நோய், வழக்கு கண்டிப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்னொரு விஷயம், உங்களுக்கு முட்டு சந்து அப்படின்னாலே ஆகாது. அந்த மாதிரி இடத்துல தான் நீங்கள் கீழே விழுவீங்க. செவ்வாயோ அல்லது சனியோ மிதுனத்தில் இருக்கும்போது விபத்து இருக்கக்கூடிய வாய்ப்பு, எச்சரிக்கையாக இருங்க. முட்டு சந்து வர இடத்துல கொஞ்சம் பொறுமையாக போங்க. ஏன்னா திடீர்னு குறுக்கால் ஏதாவது வரும் அல்லது ஏதாவது உரசிப்பீங்க. அது மாதிரியான இடத்துல விபத்து அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. விபத்து கிரகம் மிதுனத்தில் இருந்தது அப்படின்னா முட்டு சந்து, வளைவு இது மாதிரியான இடத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். வாகனத்திலிருந்து கீழே விழக்கூடிய இடமும் அந்த இடம்தான். அதனால் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. மற்றபடி இந்த குரு பயிற்சினால் ஆரோக்கியமும் சுறுசுறுப்பும் அதிகமாகவே இருக்கும். உங்களது மனசை நீங்கள் அலைபாய விடாமல் நேரத்துக்கு சாப்பிட்டு தியானம், உடற்பயிற்சி, ஆன்மீகம் இப்படி இருக்கும்போது எவ்வளோ பெரிய நோயாக இருந்தாலும் அது குறையறத உங்கள் கண்ணால் நீங்கள் பார்ப்பீங்க. அப்போ ஆன்மீகம் அப்படிங்கும்போது நம்ம வீட்டில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வீட்டில் நம்ம எப்பொழுதுமே சொல்லுவோம், வீட்டை சுத்தமாக வச்சுக்கோங்க, வாசனை இருக்கிறது மாதிரி வச்சுக்கங்க அப்படின்னு எப்பொழுதுமே சொல்லுவோம். அப்போ இது ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம். என்னென்னா, பஞ்சகாவிய விளக்கு, பஞ்சகாவிய சாம்பிராணி, பஞ்சகாவிய அகர்பத்தி இப்படி பஞ்சகாவியங்கள் சேர்த்த பொருட்களை வாங்கி பரிகாரம் செய்யுங்க. பஞ்சகாவிய விளக்கு, சாம்பிராணி, அகர்பத்தி அப்படின்னா பசுவிலிருந்து எடுக்கப்பட்ட 5 பொருட்கள். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒருவேளை தெரியாமல் கூட இருக்கலாம். பஞ்சகாவிய விளக்கு, சாம்பிராணி, அகர்பத்தி இதெல்லாம் எப்படி செய்கிறாங்க அப்படின்னா, பசுமாட்டுடைய சாணம், பால், தயிர், கோமியம், நெய் இந்த 5 பொருட்களையும் சேர்த்து தான் இந்த பஞ்சகாவிய பொருட்கள் செய்கிறாங்க. இந்த பொருட்களும் எடுக்கக்கூடிய இடம், அதாவது 5 பொருட்களுமே எதிலிருந்து கிடைக்குது அப்படின்னா உங்களுக்கே தெரியும், பசுவிலிருந்து. பசு லட்சுமி அம்சம் பொருந்தியது, அதாவது பசுவிலிருந்து எடுக்கக்கூடிய இந்த பொருள் தான் சேர்க்கணும். அப்போ எங்கே எப்படி செய்கிறாங்க அப்படின்லாம் தெரிஞ்சுக்கங்க. தரமாக கொடுக்குறாங்க அப்படின்னு கடைசியில் சொல்கிறோம், கேளுங்க. பசு லட்சுமி அம்சம் பொருந்தியது. இப்போ இந்த விளக்கை ஏற்றினால் வீட்டில் ஒரு யாகம் வளர்த்த ஐயரை வச்சு யாகம் வளர்க்குறோம்ல, அதனுடைய பலன் நமக்கு கிடைக்கும், முழுசாக கிடைக்கும். இந்த ஒரு விளக்கை ஏற்றினாலே மகாலட்சுமியின் பரிபூர்ண ஆசீர்வாதம் நமக்கு உடனே கிடைச்சிடும். அதுக்கப்புறம் எல்லாமே ஜெயம்தான். ஒரு முறை ஏற்றி பாருங்கள், முயற்சி பண்ணி பாருங்கள், நினச்ச காரியம் உடனே நடக்க ஆரம்பிக்கும். ஒரு நம்பிக்கை உங்கள் மனசில் வர ஆரம்பிக்கும். இது கண்டிப்பாக முடியும் போல், ஏதோ நடக்கிற மாதிரி ஒரு மனசில் தோணுது அப்படிங்கிற எண்ணம் வரும். இந்த விளக்கை ஏற்றின உடனே அதற்கான பலனை உடனேயோ அல்லது அடுத்த நாளோ அல்லது அதற்கு அடுத்த நாளோ காத்திருக்கக்கூடிய அவசியம் இல்லை. இந்த விளக்கை ஏற்ற வேண்டும் அப்படின்னு உங்கள் மனசில் நினச்சாலே லட்சுமி தேவியின் அருள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதோடைய ஒளி சக்தி உங்கள் மேலே விழ ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு நல்ல காலம் பிறந்து விட்டது என்று தான் அர்த்தம். ஏன்னா பசு லட்சுமி தேவி
பார்வதி தேவியோட அம்சம் பொருந்தியது. மகாலட்சுமிக்கு அவ்வளவு விருப்பமான, மகாலட்சுமியே குடிக்கொண்டிருக்கிற அப்பேற்பட்ட விளக்கு அந்த விளக்கு. முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க, 5 விதமான புனித பொருளை நன்றாக இணைத்து பஞ்சகவ்ய விளக்கு, சாம்பிராணி, அகர்பத்தி இதெல்லாம் ஏற்றி நம்ம வீட்டில் வழிபடும்போது என்னென்ன நடக்கும் தெரியுமா? இதை 48 நாட்கள் தொடர்ந்து, ஒரு மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மண்டலம் அப்படின்னா என்ன? 12 ராசிகள், 27 நட்சத்திரங்கள், 9 கிரகங்கள், இதெல்லாம் கூட்டி பாருங்கள், 48 வரும். அப்போ அந்த ஒரு மண்டலம் 48 நாட்கள் உங்கள் வீட்டில் ஏற்றும்போது கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னா, செல்வம் பெருகும், கடன் பிரச்சனை தீரும், தொழிலில் அபரிதமான முன்னேற்றம் ஏற்படும், குடும்பத்தில் அமைதி நிலவும், உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கும், நவக்கிரக தோஷங்கள் எந்த தோஷம் இருந்தாலும் சரி விலகும், பூர்வ ஜென்ம பலன் கிடைக்கும், தீய சக்திகளுடைய பாதிப்பு அகலும், தெய்வீக ஆற்றல் உங்கள் உள்ளத்திலும் உடலிலும் வீட்டிலும் அதிகரிக்கும், கண் திஷ்டி முற்றிலுமாக அகலும். அப்போ பஞ்சகாவிய விளக்குக்கு இவ்வளவு பலன் இருக்குது. ஏன்னா சும்மா சொல்லல, முன்னோர்கள் எல்லாம் பயன்படுத்தி பார்த்து அனுபவித்து தான் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த பஞ்சகாவிய விளக்கை ஏற்றும் போது முழுசாக எரிஞ்சிரும். எரிஞ்சு சாம்பலானதுக்கப்புறம் அதை அப்படியே எடுத்து தூக்கி போட்டுறாதீங்க. ஒரு பாத்திரத்தில் சேமித்து வைங்க, அல்லது ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலில் சேமித்து வைங்க. அந்த சாம்பலை சேமித்து வச்சுட்டு எங்கேயாவது கடன் வாங்க போகிறீங்க, கடன் கொடுக்க போகிறீங்க, பண பரிவர்த்தனை செய்ய போகிறீங்க, பேங்கில் லோன் வாங்க போகிறீங்க, அல்லது வேலை தேட போகிறீங்க, அல்லது தொழிலுக்கு முதல் நாள் போகிறீங்க, அல்லது தொழில் ஆரம்பித்து வைக்க போகிறீங்க, வீட்டுக்கு அடிக்கல் நாட்ட போகிறீங்க, ஒரு நல்ல காரியத்துக்கு போகிறீங்க அப்படின்னா இந்த விபூதியை, இந்த பஞ்சகாவிய சாம்பலை எடுத்து உங்கள் நெத்தியில் விபூதி மாதிரி பூசிக்கிட்டு போங்க. இந்த மகாலட்சுமி உங்கள் கூடவே வந்து நீங்கள் எந்த காரியத்துக்கு போனாலும் அதை வெற்றி பெற வைப்பாள். குடும்பத்தில் நல்லதே நடக்கும். கண்டிப்பாக இதை முயற்சி பண்ணி பாருங்கள். அப்போ இந்த குட் பேபி இங்கே ஸ்க்ரீனில் இருக்க பாருங்கள், இவங்க தான். இவங்க வந்து தரமாக பல பூஜை பொருட்களை செய்கிறாங்க. பலவிதமான புதுமையான பூஜை பொருட்கள், பச்சரிசி கோலமாவு கட்டி, பஞ்சகாவிய எண்ணெய், இப்படி பூஜை பொருட்கள் நிறைய தயாரிக்கிறாங்க. அதில் இந்த பஞ்சகாவிய விளக்கு நாட்டு மாட்டு பசுவிடமிருந்து பெறக்கூடிய பொருட்கள்லேருந்து தயாரிக்கிறாங்க. அப்போ சுத்தமான பஞ்சகாவிய விளக்கு கிடைக்கணும்னா குட் பேபி இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு எந்த பூஜை பொருட்கள் தரமாக வேண்டுமானாலும் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கிங்க, மிக தரமாக இருக்கும். அப்போ இப்படி ஆன்மீகத்தில் நீங்கள் ஈடுபடும் போது இந்த ஆரோக்கியம், கடன் பிரச்சனை, குடும்பத்தில் நடக்கிற குடும்ப சண்டைகள், பிரிவுகள் இதெல்லாம் தவிர்க்கப்படும். உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே அடிவயிறு சில நோய்கள் சந்திப்பீங்க, பால்வினை நோய்கள், பாலின சுரப்பிகள் இதெல்லாம் உண்டாகும். அதிக சுகம் அப்படின்னா ஆண்கள் சுகம் பெண்கள் சுகம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரியான விஷயங்களில் ஈடுபடும் போது நோய் வரக்கூடிய அமைப்பு இருக்குது. ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க அந்த விஷயத்தெல்லாம். இதெல்லாம் உங்களை தப்பாக பேசுகிறதுக்காக இல்லை, எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ பரிகாரங்களாக பார்த்தோம்னா, தினமும் உங்கள் நெத்தியில் குங்குமத்தை வச்சுக்கோங்க, திருநீர் வச்சுக்கோங்க. அப்போ நேர்மறை ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும், அதிர்ஷ்டம் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். நன்கொடை அதிகமாக கொடுங்க, அனாதை குழந்தைகளுக்கு உதவுங்க, வியாழக்கிழமை விரதம் இருங்க, எப்பொழுதுமே வீட்டை மங்களகரமாக சுத்தமாக வச்சுக்கோங்க, வாசனையாக வச்சுக்கோங்க. பருப்பு, வெல்லம், நெய் இது போன்ற பொருளை ஒவ்வொரு மாதமும் வியாழக்கிழமை அடுத்தவங்களுக்கு உதவுறது, வயசானவங்களுக்கு கொடுக்கறது புண்ணியத்தை தேடித்தரும். ஒவ்வொரு மாதமும் வியாழக்கிழமை அன்னைக்கு ஒரு முறையாவது இனிப்புகளை யாருக்காவது கொடுங்க. மாதந்தோறும் வியாழக்கிழமை அன்னைக்கு ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யுங்க. இதெல்லாம் மிகப்பெரிய புண்ணியத்தை என் அன்பு மிதுனராசி நண்பர்களுக்கு கொடுக்கும். அடுத்தது, பல பேர் நம்ம வாழ்க்கையில் இந்த உலகத்தில் முன்னேறவே முடியல, எனக்கான வாய்ப்பு எங்கே இருக்குன்னு தெரியல, எனக்கான செல்வங்கள் எங்கே இருக்குன்னு தெரியல, எனக்கான தொழில் எங்கே இருக்குன்னு தெரியல, எனக்கான வேலை எங்கே இருக்குன்னு தெரியல, இப்படின்னு அலையிறவங்களுக்கு, இப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, எனக்கு எந்த வேலையுமே செட் ஆக மாட்டேங்குது, எனக்கு நேரமே இல்லை இப்படின்னு புலம்புறவங்களுக்கு ஒரு கதை இது. மகாவிஷ்ணுவோட பரம பக்தரான நாரதர் கேள்விப்பட்டிருப்பீங்க. நாராயண நாராயண அப்படின்னு சொல்லிக்கிட்டே நிறைய நாடகங்களில் பார்த்துருப்பீங்க, படத்தில் பார்த்துருப்பீங்க. அந்த நாரதர் வந்து பெரும் துக்கத்தால் தவிச்சார். அவர் மனசை ஏதோ கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்குது, ஏதோ ஒரு ஏக்கம் அவர்கிட்ட இருந்துகிட்டே இருக்குது. எவ்வளோதோ முயற்சி பண்ணியும் அந்த துக்கத்திலேருந்து அவரால் மீள முடியல, பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்குது. உடனே மகாவிஷ்ணுவை போய் சரணடைகிறார். விஷ்ணு நாரதத்தை சொல்கிறாரு, உன் துயர் நீங்க புனித யாத்திரை செய் அப்படிங்கிறார். அந்த அறிவுரை சொல்கிறார். அதுபோலவே நாரதர் செல்கிற வழியில் நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டு புனித யாத்திரை போயிட்டுருக்கார். அப்போ ஒரு இடத்துல கங்கை, அந்த கங்கையில் குளிக்கிறார். குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு மீன் அவர் பக்கத்தில் வருது.
என்ன மீனே நலமா அப்படின்னு கேட்குறார் நாரதர். அதுக்கு அந்த மீன் சோகமா, என் தாகத்திற்கு தண்ணி கிடைக்காமல் மிகவும் துன்புறுகிறேன் அப்படின்னு சொல்லுது. இதை கேட்ட நாரதர் கோபமும் படுகிறார், சிரிப்பும் சிரிக்கிறார். என்ன மீனே உளறுகிறாய், முட்டாள் மீனே, தண்ணீரில் இருந்து கொண்டு தாகத்தால் துன்புறுகிறாயா என்று கேட்டார். அதற்கு அந்த மீன் ஒரு விஷயம் சொல்லிச்சான். ஆனந்த அமிர்த வடிவான பகவானின் அருகில்